அண்ணி, அவசரப்படாதீங்க. இப்போதைக்கு நாம பெயின்ல வெளியில கூட்டிட்டு போனா பெரிய பிரச்சனைய நம்ம சந்திக்க வேண்டியதா வரும். இது ஒரு அரசியல் செல்வாக்குல இருக்கிற மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட கேஸ். கட்சி ஆளுங்க எல்லாரும் மாமா மேல பயங்கர கோபத்துல இருப்பாங்க. இப்போதைக்கு மாமா ஜெயில இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆமாக்கா, ஐலி சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. யோசிக்காதீங்க அண்ணி. மாமாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அவரு நல்லா இருக்கணும். அவரு வெளியில இருந்தா அவரு உயிருக்கே கூட ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாக்கா, அவங்களுக்கெல்லாம் அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க பேக்ரவுண்ட் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அண்ணி, டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப நம்ம கோவப்படுறதுனால எந்த யூஸும் இல்ல. இப்ப புத்திசாலித்தனமா யோசிச்சுதான் நாம இத ஹேண்டில் பண்ணணும். நாம இந்த கேஸ்ல இருக்கிற எல்லா ப்ரூஃப்களையும் கண்டுபிடிக்கிற வரைக்குமாவது மாமா உள்ள இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் வெளியில நாம ஃப்ரீயா இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம். அது வரைக்கும் போலீஸ் பாதுகாப்புல மாமா இங்கே இருக்கட்டும் அண்ணி. சரி ஐலி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். சித்தப்பா உள்ளே இருக்கட்டும். சித்தப்பா, உங்களை இந்த கேஸ்ல இருந்து மொத்தமா வெளியில கொண்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு. சித்தப்பா, வெளியில இருக்கிறத விட நீங்க உள்ள இருக்கிறது தான் இப்ப சேஃப். அதனாலதான் நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க உள்ள இருங்க. கூடிய சீக்கிரமே உங்களை நாங்க வெளியில கொண்டு வந்துடும். சரிம்மா, நான் உன்னையும் நம்புறேன், அயலியையும் நம்புறேன். உங்க எல்லாரையும் நம்பித்தான் நான் உள்ள இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா, ஆகவும் விட மாட்டோம். ஐயோ, என் புருஷனை எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்களோ, அவரை என்ன பண்ணாங்களோ தெரியலையே. அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன் படி எல்லாம் பழக்கமே இல்ல. அவர் இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களே. அத்தை, அழாதீங்க அத்தை. மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது. அதான் அண்ணியும் அவரும் போயிருக்காருல, மாமாவை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க தைரியமா இருங்க அத்தை. என்ன இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாருன்னு அவர் எல்லாரும் தப்பா தானே பேசுவாங்க. நாளை பின்ன அவர் எப்படி வெளியில தலை காட்டுவாரு சொல்லு? நமக்கு இதெல்லாம் தேவையா? அத்தை, மாமா மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் அவர் யாருமே தப்பா பேச மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்மள மாதிரி பெரிய குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் தானே. விடுங்க அத்தை, பாத்துக்கலாம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க மேல பார்த்து கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. அடியே, நீங்கெல்லாம் இப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் நடக்க போற விஷயத்த நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முற்போக்கு சிந்தனை உனக்கு வராது. என்ன மாதிரியான லெஜெண்டுங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வரும். அப்படி என்ன யோசிச்சீங்க? அத நான் உங்ககிட்ட கேட்க கூடாது. ரித்திகா சிஸ்டர், ஒருவேளை மாமா ஜெயிலுக்கு போயிட்டா சேர்மேனோட சைனிங் அத்தாரிட்டி ஃபுல்லா இந்திராணி சிஸ்டருக்கு தானே போகும். நீங்க இதை என்கிட்டயே கேட்டிருக்கலாம். நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். ஏன்னா அக்காவும் பெரியப்பாவும் தான்
சேனலோட அத்தாரிட்டி. ஆ, பெரியப்பா இல்லனா கண்டிப்பா அந்த பவர் ஃபுல்லா அக்காக்கு தான் போகும். என்ன பேசுறீங்க நீங்க? நானே அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து போயிருக்கேன். நீங்க என்னடானா சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல பேச வேண்டிய விஷயமா இது? அத்தை, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் காரணம் இல்லாமலாம் இப்படி யோசிக்கல. எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலோ அத சுத்தி எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கணும்ல அத்தை. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன்.